கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாயத்திற்கு பயன் தராத மானிய திட்டங்களின் நிதியில் 1/3 பகுதியை ஒதுக்கி முழு தள்ளுபடி வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆவடி பேருந்து பணிமனையில் தொழிலாளர்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் பேருந்துகளின் தரம் குறித்து ஆவடி தொகுதி தாவேகா எம்எல்ஏ ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிற்றுந்து ஒன்றில் ஏறி அவர் சோதனையிட்டார். அப்பொழுது பேருந்து மிகவும் அசுத்தமாக இருந்ததால் பேருந்துகளை தூய்மையாக வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் பேருந்து பணிமனை கட்டுமான பணிகள் 8 மாதத்திற்குள் முழுமையாக நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். சென்னை தண்டையார்பேட்டையில் மண்டலம் 4 அலுவலகம் முன்பாக 300க்கும் மேற்பட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் வாசலில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண்டலம் 5 தனியார் மயமாக்கலை எதிர்த்து போராடி சமீபத்தில் மண்டலம் 4 மாற்றப்பட்ட 580 பணியாளர்களால் உழைப்பாளர் தினத்தன்று உழைப்போர் உரிமை இயக்கத்தின் செங்கொடி நிறுவப்பட்டது. இந்நிலையில் திடீரென கொடி காணாமல் போனதால் மாநகராட்சி அதிகாரிகளே அத்துமீறி கொடியை அகற்றி மறைத்து வைத்துள்ளதாக குற்றம் சாட்டும் பணியாளர்கள் அதே இடத்தில் மீண்டும் கொடியை நிறுவக் கோரி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி முழுவதும் பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது காவல்துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து வருகிறது. பொது இடங்களில் மது அருந்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஐஜி ஷாலினி சிங் உத்தரவிட்ட நிலையில் புதுச்சேரி முழுவதும் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அண்ணா சாலை, புசி வீதி, ஆம்பூர் சாலை, கடற்கரை பகுதிகள், பழைய துறைமுக மைதானம் உள்ளிட்ட பகுதிகளில் மது அருந்தியவர்களை போலீசார் விரட்டி பிடித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே வாகன விபத்தில் இளைஞர் நூலிழையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மறைஞாயநல்லூர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சரிந்து விழுந்த நிலையில் எதிரே வந்த அரசு பேருந்தின் சக்கரத்தில் சிக்காமல் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மங்களூருவிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று காணாமல் போன ராமநாதபுரம் மாவட்ட மீனவரை தேடும் பணியை துரிதப்படுத்த வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பூவன் குடியிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த 41 வயதான மீனவர் முத்துக்குமார் கடந்த மாதம் 3ஆம் தேதி மங்களூருவிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது கடலில் தவறி விழுந்து மாயமானார். முத்துக்குமாரின் உடலை கண்டுபிடித்து தருமாறு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் முத்துக்குமாரின் குடும்பத்தினர் கண்ணீருடன் மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இருப்பாடி பிரதான சாலையோரம் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த டாஸ்மாக் கடையால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டிய அவர்கள் சுட்டரிக்கும் வேலையும் பொருட்படுத்தாமல் தலைமேல் அட்டை மற்றும் தார்பாய்களை பிடித்துக் கொண்டு 3 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடத்தினர். காவல்துறையினரும் வட்டாட்சியரும் பேச்சுவார்த்தை நடத்தியும் கலைந்து செல்ல மறுத்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம்பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் கொடுமை செய்ததாக தாவேக நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டனர். தாவேக நிர்வாகிகளான ஆறுமுகமங்கலம், பாலமுருகன் மற்றும் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் ஆகிய 2 இளம்பெண் ஒருவரை வேலை வாங்கி தருவதாக காரில் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது ராமநாதபுரம் அருகே ஏர்வாடி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைத்து குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் பாலமுருகன் மற்றும் ஜெயபால் ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கை அடுத்த மகாதேவி மங்கலம் கிராமத்தில் நிலத்தில் வைக்கோல் ஏற்றிச் சென்ற மினி சரக்கு லாரி ஒன்று தாழ்வான உயரடுத்த மின்கம்பியில் உரசி தீப்பிடித்தது. வைக்கோலில் தீப்பற்றி மினி லாரி முற்றிலும் தீக்கிரையானது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இது தொடர்பாக வடத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கருவேல்குறிச்சி கிராமத்தில் மணிமுத்து ஆற்றில் கஜேந்திர மோட்ச விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இரு பிரிவுகளாக நடந்த இப்போட்டியை சாலையின் இருபுறமும் திரண்ட பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 11 நாட்கள் நடைபெற்ற வைகாசி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஐயா வீற்றிருக்க நடைபெற்ற இத்தேரோட்டத்தில் ஏராளமான ஐயாவடி பக்தர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் நீண்ட வரிசையில் நின்று பழம், வெற்றிலை, பாக்கு உள்ளிட்ட பொருட்களை சுருளாக படைத்து ஐயாவை வழிபட்டனர். சென்னை கொடுங்கையூரில் ஆட்டோவில் தவறவிட்ட 10 சவரன் நகைகளை காவலர்கள் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். செல்வம் என்பவர் கிடாம்பாக்கத்தில் இருந்து தனது குடும்பத்துடன் ஆட்டோவில் வீடு திரும்பிய பொழுது 10 சவரன் தங்க நகை இருந்த ஒரு பையை தவறுதலாக ஆட்டோவிலேயே தவறவிட்டுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து ஆட்டோவின் பதிவு எண்ணை கண்டறிந்து ஓட்டுநர் ரஞ்சித் என்பவரை தொடர்பு கொண்டனர். அதன்பின் நகைகளை ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநரை காவலர்கள் வெகுவாக பாராட்டினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே விபத்துகளை தடுக்க கிராம மக்கள் பங்களிப்புடன் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆதியாகுடி கிராமத்திற்கு செல்லும் விளக்கு பகுதியில் கிராம மக்கள் தங்களது சொந்த பொறுப்பிலும் கிராம பொது நிதியில் இருந்தும் நிதி திரட்டி நவீன சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை அமைத்துள்ளனர். திருவாடானை காவல் ஆய்வாளர் சதீஷ் பிரபு இதனை நேரில் சென்று திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் மாலை வேளையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் உள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சி மற்றும் புலிச்சோலை ஆகிய இடங்களில் ராட்சத மரங்கள் முறிந்து சாலையின் குறுக்கிலும் உயரடுத்த மின் கம்பிகள் மீதும் விழுந்தன. இதன் காரணமாக சாலையின் இருபுறங்களிலும் சுமார் 15 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. மின் வாரியத்தினர், வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் உள்ளூர் மக்கள் உதவியுடன் மரங்களை அப்புறப்படுத்தி சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பில்லூர் ஜிஎஸ்டி சாலையில் விவசாய பணிக்காக சென்று கொண்டிருந்த டிப்பர் டிராக்டர் மீது தனியார் சொகுசு பேருந்து அதிவேகமாக மோதி விபத்திற்குள்ளானது. டிராக்டர் சாலையோரம் இருந்த 10 அடி ஆழ பள்ளத்தில் தலைகுப்புற கவிழ்ந்தது. இதில் டிராக்டர் ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை மீட்டு அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.